ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 22 முதல் 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் 25/6/2025 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. மேஷ லக்னத்துக்கு லக்ன பலன் அப்படின்னு சொன்னாலே 100% பொருந்துங்க. இந்த கிரகத்தினுடைய பலனை சொல்லும் பொழுது இப்போ பாருங்கள், உங்களுக்கு சனி பகவான் 12 இருக்கிறார். இந்த லக்னத்துக்கு 10ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர், 10க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் 12ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு செலவினங்கள் ஏற்படும். தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, தொழிலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கடனை உடனே வாங்கி தொழிலில் இது பண்ணுவீங்க, தொழிலுக்காக செலவு பண்ணுவீங்க. அதில் ஏதாவது இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்துக்கு வெளியில் காம்பவுண்டு போயிடுச்சு, காம்பவுண்டு போடுறது, இது போல் ஏதாவது ஒன்று அந்த தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது, தொழிலில் செலவு பண்ணுறது. செலவினங்கள் சனி பகவான் 12 இருந்தாலே செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது சனி பார்வை வேறு உங்களுக்கு இருக்குது. இந்த சனி பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது சனி பகவான் 12 இருக்கார் அப்படின்னா 10க்குடையவன் 12 இருக்காருன்னா தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும், அல்லது நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு வெளி மாநிலம் போகிறதுக்கான ஒரு அமைப்பு கூட இருக்குது. இல்லை அங்கே போய் தொழில் செய்வதற்கான ஒரு உத்தேசமாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் போகலாம். இப்போ சனி பார்வை அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்க்குது. குடும்பஸ்தானத்தை சனி பார்த்ததுனாலே பிரச்சனை தாங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமில்லை, கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும், விட்டு கொடுத்து போங்க. ஆனால் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அதனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களால் சண்டை சச்சரவு பிரச்சனை வரும். எல்லாத்த விட இந்த ஃபைனான்ஸ் டீலிங், கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க, எதிரிகளுடைய தொல்லை இருக்கும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை மருத்துவ செலவு இருக்கும். இது சனி பகவானுடைய நிலை. இப்போ குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும், நல்லா போகும். கூட்டாளிகளும் அரவணைப்பாக இருப்பாங்க. கூட்டு தொழிலில் நல்ல இன்வால்மெண்ட்டோடு இருந்து நல்ல சம்பாத்தியம் பெறுவீங்க. நண்பர்களால் ஆதாயம், மனைவி வழியில் ஆதாயம், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம். அடுத்தது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். பாக்கியமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம். ஈஸிலி டு கட்டி, எதையும் போராடி ஜெயிக்கத்தால் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எல்லாமே அது தானாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னு சொன்னால் 11ஆம் இடத்துல இருக்காருங்க. இந்த 11ல் ராகு இருந்தால் ரொம்ப அற்புதங்க. இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படியே தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. ஏன்னா
ராகு 11ல் இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த குரு பார்வையில் இருக்கார் பாருங்கள். அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெரிய சாதனை பண்ண போகிறீங்க, சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க. இந்த ராகு பகவான் உங்களை உங்கள் நிலையை உயர்த்துவார், வருமானத்தை உயர்த்தி கொடுப்பார், வெளிநாட்டுக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்லணும். கேது பொறுத்தவரையிலையும் 5ல் இருக்குது. பூர்வீகத்தில் பிரச்சனை வரும், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னாலும் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது. 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து முயற்சி ஸ்தானத்தில் இருந்து தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்கிறோம். அற்புதமான நேரங்க, சாதிக்கக்கூடிய தருணம் இது. இந்த வாரம் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கார். 5ஆம் இடம் என்பது அற்புதமான இடம், ஆனாலும் கேதுவின் பிடியில் இருக்கிறார். அப்போ கேதுவின் பிடியில் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பின்னடைவு, இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் வரும். அதுலேயும் செவ்வாயினுடைய காரகத்துவமான ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேதுவனுடைய பிடியில் இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்கணும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்றவற்றில், அதாவது ரசாயனத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு, யூனிஃபார்ம், அதாவது செக்யூரிட்டிஸ், இவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். ஏன்னா செவ்வாய் பகவான் கேதுவின் பிடியில் இருப்பதால் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஏதாவது வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனைகளை சந்திக்கலாம். அதாவது நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அது ஒன்று நடக்கும், இல்லை நடக்காமல் போகலாம். ஏன்னா கேது இருக்கிறத சுருக்குவார். காரிய சித்தி, காரிய விருத்தி ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டை பார்க்கிறார். ஆதலால் ஓரளவுக்கு உங்களுக்கு ராசிநாதன் 11ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் பொருளாதார ரீதியாக அதாவது உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முனைப்போடு இருந்து செயல்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால், வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் வாக்கில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது குடும்பமாக இருக்கலாம், வெளிவட்டார பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், நட்பு வட்டாரங்களாக இருக்கலாம், சமூகத்தில் கூட சரி. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு பிரச்சனை வருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அதுவும் இந்த மேஷ ராசியில் பிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், இதுபோல் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. அது மட்டும் இல்லைங்க, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் எச்சரிக்கையாக பேசணும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லை ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கு கோர்ட்டு கேஸு அப்படின்னு வம்பு வழக்கு எதாவது இருந்ததுன்னு சொன்னால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது. அதாவது பஞ்சாயத்துனா அந்த பஞ்சாயத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி
உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மேன்மையான ஒரு சூழல். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத் தொழில் சிறந்து விளங்கும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய தருணம். 8ஆம் இடத்தை செவ்வாய் தன்னுடைய வீட்டை விருச்சிகத்தை பார்ப்பதால் ஆராய்ச்சியாளர்கள் இவங்களுக்கெல்லாம், அதாவது மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், இந்த காவல்துறையில் துப்பறிவு இலாக்காவில் இருப்பாங்க, சிபிசிஐடி, அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது தந்தையால் யோக பாக்கியங்கள், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வருவீங்க. அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தந்தையால் அனுகூலங்கள் பாருங்கள், 9ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார், சூரியனும் பார்க்குறார். அப்போ தந்தை உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால், அது 5 குடையவனாகவும் இருக்கிறதால பிள்ளைகளாலும் ஏதோ ஒரு ஆதாயம் நல்லது நடக்கக்கூடிய இருக்குது. சமூகத்தில் அவங்களால உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய நிலை இருக்கிறது. ஏன்னா 5 குடையவன் சூரியன் குருவோடு இணைந்திருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, மேன்மை இதெல்லாம் சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு காட்டு. ராகு பகவான் 11இல் இருப்பது மாபெரும் சிறப்பு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட், இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம், சாதிக்கக்கூடிய நேரம். அதுவும் 11இல் ராகு இருந்ததுன்னு சொன்னால் அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். அதுவும் வெளிநாடு போய் இப்போ சம்பாதிக்கிறீங்கன்னா வெளிநாடு போய் சம்பாதிச்சா 2 மடங்கு சம்பாதிக்க இருக்கும் இல்லையா? அப்போ சந்தோஷமான ஒரு சூழல். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குறுதல். முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. என்னதான் 10ஆம் அதிபதி உங்களுக்கு 12இல் இருந்தாலும் அவருடைய கடமையை செய்வார். இருந்தாலும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரப்போகிறார். நீங்கள் திக்குமுக்காட போகிறீங்க, பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. அதுதான் உண்மை. சனி 10 குடையவன் 12இல் இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு தொழில் ரீதியாக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு தொழில் இடமாற்றங்கள் கூட ஏற்படும். அதனால் அனுகூலங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் அற்புதமான நேரம், காலம். இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லை. இருந்தாலும் செவ்வாய் பகவான் கேதுவின் பிடியில் இருப்பதால் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.